டிவிக்கே வின் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். என்னன்னு எலெக்ஷன் அப்புறம் தான் தெரியும். பட் டிவிக்கே தான் வின் பண்ணணும். நாங்கள் திமுக தான் வின் பண்ணுவோம். கன்ஃபார்மாக அவர் தான் பண்ணுவார். நான் வந்துட்டு ஓட் பண்ணுறது விஜய்க்கு பண்ணுவேன். சப்போஸ் யார் வராங்களோ அது வந்துட்டு அப் டு அவங்கள இப்போ சுச்சுவேஷனை பொறுத்து தான் இருக்கு. நான் வந்து திமுக தான் போடுவேன். யாருக்கு? சூரியன். நான் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடலான்னு இருக்கோம். லாஸ்ட்டும் அவங்களுக்கு தான் போட்டோம், இந்த தடவையும் அவங்களுக்கு தான் போடலான்னு இருக்கோம். இப்போ இருக்கிற சுச்சுவேஷன்ல யார் வின் பண்ணாலும் மக்களுக்கு நல்லா செய்யறவங்க தான் ஆட்சிக்கு வந்தா நல்லா இருக்கும். அவ்வளவுதான். ஹாய் மேம். இப்போ 23 வந்து எலெக்ஷன் வரப்போகுது. நீங்க யாருக்கு ஓட்டு போடலாம்னு நினைக்கிறீங்க? டிவிக்கு. டிவிக்கு. எதனால டிவிக்கு ஓட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ஒரு நாள் டிஎம்கே ஏடிஎம்கே எல்லாம் போட்டோம். புதுசா வந்திருக்காங்க ஒரு கட்சி. என்னதான் பண்றாங்க, சான்ஸ் கொடுத்து பார்க்கணும்ல. சான்ஸ் கொடுத்து பார்த்தாங்க என்ன பண்றாங்க நமக்கு தெரியும்ல. அதனால இப்படி விஜய் வந்தா நல்லா பண்ணுவாருன்ற ஹோப் இருக்குங்களா? கண்டிப்பா இருக்கு. ஏன்னா வேற அவருக்குன்னு தனியா சம்பாதிச்சுக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ வந்து அவர் எல்லாம் சம்பாதிச்சிட்டாரு. ஸோ மக்களுக்கு தான் பண்ணுவார்னு நம்பிக்கை இருக்கு. யார் வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க இந்த எலெக்ஷன்ல? டிவிக்கே வின் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். என்னன்னு எலெக்ஷன் அப்புறம் தான் தெரியும். பட் டிவிக்கே தான் வின் பண்ணணும். சரி, இவங்க மட்டும் வந்துடக்கூடாது அப்படின்னு யாரு நினைக்கிறீங்க? யாருமே வந்துடக்கூடாது. யாருமே வந்துடக்கூடாது. டிவிக்கே தான் வரணும். டிவிக்கே தான் வரணும். டிவிக்கே தான் எல்லாரும் டிவிக்கு போடுங்க. ஒரு மாற்றம் வரட்டும். அதுக்கப்புறம் அவங்க சரியா பண்ணலன்னா அடுத்த எலெக்ஷன்ல மாத்திட்டு போங்க. எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்து நல்லா பண்ணாதானே தெரியும் நம்மளுக்கு. அவங்க உள்ள வந்து பண்ணாதான் என்ன பண்றாங்கன்னு தெரியும். சரியா பண்ணலையா நெக்ஸ்ட் டைம் மாத்திட்டு போங்க யார் வேணான்னு சொன்னா. நாங்கள் முக ஸ்டாலின் நாங்கள் போடுவோம். யாருக்கு மேடம்? முக ஸ்டாலின். முக ஸ்டாலின். எதனால ஸ்டாலின் போடணும்? அவர் ரொம்ப நல்லது பண்றாரு. இப்போ எல்லாருக்கும் 1000 ரூபாய் மாசம் தர. இல்லாத போட்டவங்க எவ்வளோ பேர் வாங்குறாங்க. என் தங்கச்சி கூட வாங்குறாங்க. இல்லாத போட்டவங்க தான் வாங்கலாம். எவ்வளோ நல்லது செய்யறாரு எங்களுக்கு. அதனால நாங்கள் அவருக்கு தான் போடுவோம். யார் வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க இந்த எலெக்ஷன்? நாங்கள் திமுக தான் வின் பண்ணுவார். கன்ஃபார்மாக அவர் தான் பண்ணுவார். டவுட் இல்ல. டவுட்டே கிடையாது எங்களுக்கு. வின் பண்ணிடுவாரு. ஓகே. இப்போ விஜய் அரசியலுக்கு வந்திருக்காருல்ல, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அவர் அந்த அளவுக்கு ஃப்ரீயா வரலங்க வெளியே. இப்போதான் வெளியே வர்றாரு. அவர் அதுக்கு முன்ன எவ்வளோ நடந்திருக்கு. வந்து ஒரு இது கூட வெட்டி பார்க்கல. ஃப்ரீயா நடந்து பார்க்கல. இப்போ கூட கார்ல போறாரு. ஃப்ரீயா இறங்கி வராரா சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு நல்லது செய்யணும்னா எல்லாத்துக்கும் இறங்கி செய்யணும். அவர் இப்போ எதுவுமே சரி இப்போதான் வர்றாரு வெளியே. அதில் இப்போ 41 பேர் இறந்தாங்க. அவங்க குடும்பம் என்ன கதியாச்சு சொல்லு பார்க்கலாம். கொஞ்சம் அதே யோசனை பண்ணி பார்க்கணும். சரி, யார் வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க? வரக்கூடாதுன்னு நினைக்கல நம்ம. அவரும் வரட்டும். ஆனா எங்களுக்கு பிடிச்சவரை இவர் முக ஸ்டாலின் வந்தா நல்லா இருக்கும். விஜய் விட ஸ்டாலின் வந்தா நல்லா இருக்கும்ன்றீங்க? விஜய்க்கு தான் ஓட்டு போடலான்றா. விஜய். எதனால விஜய்க்கு போட போறீங்க? ஏன்னா கொஞ்சம் சேஞ்சஸ் சவுண்டாவா. ஏன் விஜய்க்கு ஓட்டு போட போறீங்க? எதனால விஜய்க்கு ஓட்டு போடலாம்னு நினைக்கிறீங்க? ஏன்னாக்கா அவங்க கொஞ்சம் நியூவா, நம்ம கொஞ்சம் ஒரு சரி ஓகே ஒரு சேஞ்சஸ் வரும், நியூவா நம்மளும் ட்ரை பண்ணலாம். இவ்வளோ நாள் வந்துட்டு எந்த ஒரு சேஞ்சஸும் அவ்வளோவா இல்லை. ரெகுலராக நார்மலாக எப்படி இருக்கோ அப்படி தான் இருக்குது. சப்போஸ் அவங்களுக்கு ஓட் பண்ணாக்கா மேபி புதுசாக அவங்க என்ன தான் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நம்மளும் ட்ரை பண்ணலாம்ல, பார்க்கலாம்ல. அதனால தான். யார் வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க இந்த எலெக்ஷன்ல? வின் பண்ணுவாங்க அப்படின்றது எனக்கு எதுவும் தெரியல. யார் வின் பண்ணுறாங்க அப்படின்றது இல்லை. ஜஸ்ட் என்னோட ஓட் வந்துட்டு நியூ கம்மருக்கு போடலாம், அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலாம் அப்படின்ட்டு தான். யார் வின் பண்ணுவாங்கன்னு தெரியல. ஆனா விஜய் வரணும்னு நினைக்கிறீங்க? நம்ம சான்ஸ் கொடுப்போம். நான் என்னோட சைட்லேருந்து தான் சொல்கிறேன். நான் வந்துட்டு ஓட் பண்ணுறது விஜய்க்கு பண்ணுவேன். சப்போஸ் யார் வராங்களோ அது வந்துட்டு அப் டு அவங்கள இப்போ சுச்சுவேஷனை பொறுத்து தான் இருக்கு. அவ்வளோதான். நான் வந்து திமுக தான் போடுவேன். யாருக்கு? சூரியன். எதனால டிஎம்கே போடலாம்னு நினைக்கிறீங்க? அவங்க கொஞ்சம் நல்லா பண்ணாங்க இந்த வருஷம். இப்ப 5 வருஷம் அதனால அவர் ஜெயிச்சாருன்னா எங்களுக்கு கொஞ்சம் அந்த வீடெல்லாம் வர வேண்டியது இருக்குது, அதெல்லாம் தருவாங்க. யார் வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? யார் வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? திமுக தான் வின் பண்ணும். திமுக தானா? சரி, யார் வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க? இவங்க வந்துடக்கூடாது அப்படின்னு. அதனால யார் வந்தா யாருன்னா வரட்டும்.
யார் வேணா வந்து நாட்டுக்கு நல்லா செஞ்சா போதும். ஆனா உங்களுக்கு வந்து டிஎம்கே. ம். இப்போ விஜய் அரசியலுக்கு வந்திருக்காரு இல்லைங்களா, அத பத்தி என்ன நினைக்கிறீங்க? வந்திருக்கிறாரு, அவருக்கு நடிப்பு தான் தெரியும். ஏதோ வந்திருக்கிறாரு, வரட்டும் பார்க்கலாம் அவர் என்ன செய்யறாரு. நான் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடலான்னு இருக்கோம். லாஸ்ட்டும் அவங்களுக்கு தான் போட்டோம், இந்த தடவையும் அவங்களுக்கு தான் போடலான்னு இருக்கோம். எதனால என்டிகே போட போறீங்க? தமிழர் கட்சி, நம்ம தமிழர்கள் வந்து தமிழர் கட்சிக்கு அதிகமாக சப்போர்ட் பண்ணாதான் வந்து நம்மளோட விவசாயம், இலவச கல்வி எல்லாத்துலேயுமே வந்து ஒரு நல்ல மேம்பாட்டு திட்டத்தை பார்க்க முடியும். ஸோ மக்களுக்கு வந்து நம்ம தமிழர் கட்சியோடைய பெருமையை வந்து தெரிஞ்சுட்டு அவங்களுக்கு ஓட்டு பண்ணணும் அப்படின்றது என்னோட கருத்து. ஏன்னா விவசாயத்தை நம்பி தான் எல்லா மக்களுமே இருக்காங்க. ஸோ விவசாயம் வந்து ஒவ்வொரு மனுஷனுக்கும் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது இப்போ வளர்ந்து வர நாகரிகத்தில் அதிகமாகவே தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ கண்டிப்பாக தமிழர் கட்சி வந்தாங்கன்னா நம்மளுக்கு அதில் ஒரு நல்ல யூஸ் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். யார் இந்த எலெக்ஷன் வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து பரம்பரையாக ஒரு இதுலேயும் வந்து டிஎம்கே போட்டால் அப்படியே அவங்களோட ஜென்ரேஷன் டிஎம்கேக்கே போடணும், ஏடிஎம்கே போட்டாங்கன்னா ஏடிஎம்கே போடணும் அப்படின்னு இருக்கு. ஒரு புதுசாக மக்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு வந்து புதுசாக ஒரு கட்சிக்கு அதிகமாக ஆதரவு தெரிவித்து அவங்க யாராவது வின் பண்ணாங்கன்னா தமிழர்களுக்கு ரொம்ப நல்ல ஒரு பலன் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். யார் வின் பண்ணுவாங்கன்றதை விட தமிழர் கட்சி வந்தால் நல்லா இருக்கும்ன்றது என்னோட கருத்து. இப்போ விஜய் அரசியலுக்கு வந்திருக்காருல்ல, அத பத்தி என்ன நினைக்கிறீங்க? விஜய் ஜஸ்ட் ஒரு ஆக்டரா எனக்கு பிடிக்குமே தவிர அரசியல் பொறுத்த வரைக்கும் அவங்க எப்படின்றத என்னால கணிக்க முடியல. ஏன்னா மக்களுக்கு வந்து விஜய ஜெயிக்க வைக்கணும் அப்படின்றதுல அதிகமான ஆர்வம் ஏன் இருக்குன்னா மீடியாவோட மோகம் அதிகமா இருக்கு அவங்களுக்கு. இப்ப விஜய் பத்தி நம்ம அரசியல்ல நமக்கு என்ன தெரியும், நமக்கு எதுவுமே தெரியாது இல்லையா. ஆனாலும் வந்து மக்கள் அதிகமா அவருக்கு சப்போர்ட் பண்றதுக்கு காரணம் என்னன்னா மீடியா. ஸோ மீடியால இருந்தா ரசிகர்கள், அதனால வந்து அவங்க அதிகமா வந்து விஜய ஜெயிக்க வைக்கணும்னு நினைக்கிறாங்க. மற்றபடி எனக்கு அதுல எந்த விதமான தனிப்பட்ட கருத்தும் கிடையாது. மாற்று அரசியல் வேணும் அப்படின்னு கேக்குறாங்க. கண்டிப்பா மாற்று அரசு கண்டிப்பா வேணும், அதுதான் சொல்றேன் நானு. அதனாலதான் சொல்றேன் தமிழர் கட்சிக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்கன்னா கண்டிப்பா அதுல ஒரு நல்ல மாற்றம் இருக்கும். விவசாயத்துக்கும் சரி, மக்களோட கல்வி, நிறைய விஷயங்கள்ல நிறைய திட்டங்களுக்கும் நம்ம புதுசா ஒரு மாற்றத்தை கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். மாற்று அரசியல் வேணும், ஆனா டிவிகே பதில் என்டிகே கொடுங்க. எஸ். ஓகே மேம், இப்போ விஜயோட ஒய்ஃப் சங்கீதா டிவோர்ஸ் இஷ்யூ போயிட்டு இருக்கு இல்லைங்களா இந்த டைம்ல, அத பத்தி என்ன நினைக்கிறீங்க? அது அவங்களோட பர்சனல் வந்து நம்ம வந்து அரசியலுக்கும் அதுக்கும் சம்பந்தம் கிடையாதுங்க. எல்லாரோட மனுஷங்களும் வந்து அரசியல்ல இருந்தாலும் சரி, மீடியால இருந்தாலும் சரி, சினிமா துறை எதுவா இருந்தாலும் சரி, அவங்களுக்குன்னு பர்சனல் லைஃப் இருக்கும். பர்சனல் லைஃப்ல நம்ம யாருமே இன்டர்ஃபியர் பண்ணக்கூடாது. அரசியல் வேற, அவங்களோட பொது வாழ்வு, சுய வாழ்வு அது தனி. நம்ம இப்ப கூட தான் டிஎம்கேல இருக்காங்க, ஏடிஎம்கே, எல்லாருக்குமே தான் அவங்களோட பர்சனல் லைஃப்ல எவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கு நம்மளும் பார்த்துட்டு தான் இருக்கோம். அதுக்காக வந்து மக்கள் யாரும் அவங்கள ஆதரிக்காம இல்லையே. ஸோ அதனால நம்ம பர்சனல் லைஃப்பை வந்து அரசியல்ல கொண்டு வந்து திணிக்கிறது ரொம்ப தப்புன்றது என்னோட கருத்து. யாரு இவங்க வந்துடக்கூடாது அப்படின்ற மாதிரி யாராவது இருக்காங்க, இவங்க வர வேண்டாம் அப்படின்னு? வர வேண்டாம் அப்படின்னா நான் வந்து ரொம்ப வருஷமாவே இப்ப இருக்கிற ஆட்சியை தான் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் இல்லையா. சோ அதனால அவங்க இல்லாம புதுசா ஒரு ஆட்சி வந்தா நல்லா இருக்கும். டிஎம்கே தவிர மத்தவங்க யாராவது வந்தா நல்லா இருக்கும். ஆமா. இப்போ இருக்கிற சுச்சுவேஷன்ல யார் வின் பண்ணாலும் மக்களுக்கு நல்லா செய்கிறவங்கள தான் ஆட்சிக்கு வந்தால் நல்லா இருக்கும், அவ்வளோதான் இல்லையா. எவ்வளோ பிரச்சனை நடக்குது, யார் வராங்களோ மக்களுக்கு நல்லா செய்கிறவங்கள வந்து நல்லதே நடந்தால் எல்லாருக்கும் சந்தோஷம் தான். சரி, யாரு வரணும்னு நினைக்கிறீங்க? அதுதான் நான் சொல்கிறேன். நினைக்கிறீங்க யார் வந்தாலும் சந்தோஷம் தான், அவங்கள வரணும் இவங்கள வரணுன்றது கிடையாது. சேஞ்ச் இருந்தாலும் நல்லது தான் இல்லைங்களா. சேஞ்சே பார்க்கலாமே இல்லையா. ஆமா, இத்தனை வருஷம் எல்லாரும் அடுத்தது சேஞ்சு கூட பார்த்துக்கலாம். யார் வந்தாலும் மற்றது திருத்த வந்தாலும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன், அவ்வளவுதான். யார் வந்தாலும் ஓகே, அவ்வளவுதான். வரவங்க வந்து நாட்டுக்கு நல்லா செஞ்சாலே போதும், மக்களோட நன்மை பார்த்துக்கிட்டாலே போதும். தேங்க்யூ.